சுவிஸில் வரி விதிப்பு விகிதங்கள் பல கண்டோன்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதற்கேற்ப உங்கள் வரி படிவங்களை சிறந்த வரி ஆலோசகர்களாக நிரப்பி அதிக வரி விதிப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள். மேலதிக ஆலோசனைகளுக்கு இப்பவே PR த்ரோய்ஹேண்ட் GmbH நிறுவனத்தை அழையுங்கள். 44 85 13 133. எல்லாருக்குமே அன்பான வணக்கம். மற்றும் ஒரு விசேட செய்தி மூலமாக சந்திக்கிறோம். மிக முக்கியமாக ஒரு பாரிய நெடுஞ்சாலை விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 25 வயது பெண் உயிரிழந்திருக்காங்க. பல மணி நேர போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. எங்கு ஏற்பட்டிருக்கு, எதனால ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் மாலை சுமார் 5 மணி அளவில் இந்த விபத்து நடந்திருக்கிறதா அந்த பகுதியினுடைய அதிகாரிகள் திட்டவட்டமாக தெளிவாக சொல்லி இருக்காங்க. அதாவது சுவிட்சர்லாந்தினுடைய A4 நெடுஞ்சாலையில் தான் நேற்றைய தினம் மாலை அளவில் இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது. பிளைகி வளைவு அத்தோட லிண்டசாம் சந்திப்புக்கு இடையில தான் இந்த விபத்து நேர்ந்திருக்கு. அதாவது 57 வயதான பெண் ஓட்டுநர் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க, லுசர் நோக்கி பயணிச்சிட்டு இருந்திருக்காங்க. முன்புறத்துல அதிக போக்குவரத்து நெரிசல் இருந்ததால அவங்களுடைய வேகத்தை திடீர்னு குறைக்க வேண்டிய நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதை கவனிக்க முடியாம பின்னால வந்த 25 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் என்ன பண்ணிருக்காருன்னா காரோட பின்புறத்துல பலமாக மோதி இருக்காரு. இந்த தாக்கம் மூலமா என்ன பண்ணிருக்காங்க, அவரும் அவரோட இருந்த 25 வயதான பெண் பயணி இருவருமே மோட்டார் சைக்கிள்ல இருந்து அதிக தூரம் தூக்கி வீசப்பட்டிருக்காங்க. இந்த விபத்துல தான் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கடுமையாக காயமடைஞ்சாங்க. சம்பவ இடத்திலேயே அவங்களுக்கு அவசர சிகிச்சை அளிக்கப்படுது. இருந்தாலும் மேலதிக சிகிச்சைக்காக ரேகா ஹெலிகாப்டர் மூலமா மற்றொரு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. அவரோட நிலை குறித்து மேலதிக தகவல்கள் இதுவரைக்கும் இல்ல. ஆனா மிகுந்த காயத்தோடு தான் சிகிச்சை பெற்று வாரதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் சொல்லுது. ஒருத்தருக்கு இப்படி நிலைன்னா மோட்டார் சைக்கிள் இருந்த 25 வயது பெண்ணும் மிக ஆபத்தான நிலையில இருந்தாங்க. சம்பவ இடத்திலே அவங்களுக்கு ரீசசிட்டேஷன் அளிக்கப்பட்டுச்சு. அதாவது மீள் உயிர்ப்பிப்பு சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கும் அவசரமான மருத்துவ உதவி தேவைப்பட்டதால மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க. ஆனா கடுமையான காயங்களால அவர்களுக்கான சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்ததாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இருக்கு. என்னதான் இருந்தாலும் கார் ஓட்டுன 57 வயதுடைய பெண்ணுக்கு எந்த காயமும் இல்லை. அவங்க உயிர் தப்பி இருக்காங்க. இருந்தாலும் இந்த சம்பவம் அவருக்கும் அதோட சம்பவத்தை கண்டவங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறதால சுக்கண்டோனோட கேர் டீம் சம்பவ இடத்துக்கு உடனடியாக தொடர்பு மூலமாக அழைக்கப்பட்டிருக்காங்க. இந்த விபத்து குறித்து தொடர்பா அதுக்கப்புறமா தீவிர விசாரணை இப்போ நடந்துட்டு இருக்கு. சம்பவத்தோட துல்லியமான காரணம் என்ன அப்படின்றத கண்டறியறதுக்காக விசாரணையினுடைய ஒரு பகுதியாக என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இரு வாகன ஓட்டுநர்கள்ட்ட இருந்து ரத்த மற்றும் சிறுநீர் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டிருக்கு. அதோட விபத்து நடந்த இடத்துல ஆதாரங்களை சேகரிக்கிறதுக்கு போலீசார் ட்ரோன் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துறாங்க. விபத்துக்கு அப்புறமா A4 நெடுஞ்சாலை ஒரு சிறிய காலத்திற்காக முழுமையாக மூடினாங்க. அதுக்கப்புறமா சுமார் 2 மணி நேரம் ஒரே பாதை வழியா தான் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டது. இதனால மேலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் A4 நெடுஞ்சாலையில் உருவாச்சு. இதனால தீயணைப்பு படை வீரர்களும் போலீசாரும் பிற அவசர சேவைகளும் இணைஞ்சு என்ன பண்ணாங்கன்னா போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக மாற்று வழியை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த சம்பவம் என்னத்தை காட்டுதுன்னா சுவிட்சர்லாந்துல அதிகரித்து வரக்கூடிய சாலை விபத்துகள் தொடர்பாக கவனத்தை ஈர்த்திருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா அதிக போக்குவரத்து நேரங்கள்ல பாதுகாப்பான தூரம் வாகனங்களுக்கு இடையில பேண வேண்டும், அதோட வேக கட்டுப்பாடு கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியம் என்றத இந்த விபத்து எல்லாருக்கும் நினைவூற்றதா அமையுது.